சுத்தமாக விசிபிலிட்டி இல்லை. லைட்டாக ஹை பீம் லோ பீம்னு அடிச்சுட்டு தான் போயிட்டுருக்கேன். மழை தூருது. 4 மணிக்கு இந்த சீனில் இருக்குன்னா எலிஃபண்ட் கிராசிங், கழுகு ஜாக்கிரதைன்னு வர போட்டிருக்கு. அடுத்த பெண்டு கரடிகள் ஜாக்கிரதை. இந்த ரைடில் ஒரு சிறுத்தையை பார்க்க முடியுதான்னு பார்ப்போம். வாடா நீ எங்கள் ஏரியாவுக்கு வாடா நீ அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆனால் இதை நான் பண்ணிட்டு இறங்கணும்னு வச்சுக்கோங்களேன், லைஃப்பில் எனக்கு வேற ஒரு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருங்க. 4 மணிக்கெலாம் இப்படி அட என்னங்கடா அனிமல்ஸோட நீங்கள் கத்துறது எனக்கு பயமாக இருக்குடா டே. ஹே கைஸ், எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் ஆஷிக் 6 foot ரைடர். நான் நல்லா இருக்கேன். ஸோ யூடியூப்பில் போய்ட்டு நம்ம சேனல் 6 foot ரைடர்னு ஸ்பேஸ் இல்லாமல் டைப் பண்ணிங்கன்னா நம்ம சேனல் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம யூடியூப்பில் மட்டும் இல்லைங்க, ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாலையும் இருக்கும். ஸோ இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணாதவங்க போய் ஃபாலோ பண்ணிடுங்க. சேனலை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ கிளம்பியாச்சு. அங்கே தெரியுதுங்களா உங்களுக்கு? நம்ம போகிறதும் அங்கே இருக்க மேகமலைக்கு. டைம் இருந்தால் விண்டுமில்லையும் சேர்த்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னும் 27 கிலோமீட்டர்ஸ் இப்படியே போங்கன்னு காட்டுது. இப்போ என்ன பிளான் அப்படின்னா, மேகமலை போகிறோம். ஆல்ரெடி லேட்டு. டைம் பார்த்தீங்கன்னா 3:30 ஆயிடுச்சு. செக் போஸ்ட்டில் 4 மணிக்குள்ளே போனோன்னா உள்ளே அலோவ் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாமே வந்துட்டு சரியான சீனிக் லொக்கேஷன்ஸ். பெர்மிஷன் கிடைக்குதான்னு பார்ப்போம். இந்த வயல்வெளி வழியாக போயிட்டு அதை எடுக்க முடியுதான்றதை பார்ப்போம். விண்மீலை பொறுத்த வரைக்கும் ஒரு கான்செப்ட் என்னென்னா, எல்லா விண்மீலையும் ஒரே டைரெக்ஷனில் வைக்க மாட்டாங்க. அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. என்ன ரீசன் அப்படின்னா, காற்று வந்து எல்லா டைரெக்ஷன்லேயும் அடிக்கும். காற்று வந்து காலத்துக்கு தகுந்த மாதிரி மாறும். எப்படி மனுஷங்க மாறுறாங்க அந்த மாதிரி. மேகமலை 25 கிலோமீட்டர்ஸ் ஒரே ஸ்ட்ரெயிட் ரோடு. அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஒரே ரோடு. எவ்வளோ ஹைட்டு! சுலோச்சனா அப்படின்னு ஒரு கம்பெனியா நடத்துங்க. விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எல்லாரும். 4 மணிக்கு சாயந்தரம். இந்த லொக்கேஷன் வேறு லெவலில் இருக்குது. கண்டிப்பாக லைஃப்பில் ஒரு வாட்டியாவது இந்த மேகமலை போகிற ரோட்டில் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு தனி ரிஃப்ரெஷ்மெண்ட் கிடைக்கும். இதுவும் சுலோச்சனா. ஈஸியாக அப்படியே எதமாக இருக்குங்க ட்ரைவு. ஆட்டுக்குட்டி என் செல்லக்குட்டி வருது. நல்லா வந்துடாதீங்க. ஃபேமிலியோடு வந்து என்ன பண்ணுறாங்க, பாட்டு போட்டு டான்ஸ் ஆடுறாங்க பேச்சுலர்ஸ். நான் குரூப்பு பைக்கர் சியர்ஸ். ஆர்ஜே பாலாஜி சொல்கிற மாதிரி 550 வருஷமாக மக்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம். இது ஒரு செக் போஸ்ட். இ பாஸ் மேகமலைக்கு வேணுமா அப்படின்னா இல்லை, வேண்டாம். அப்படி தான் வந்துட்டு என்கிட்ட சொன்னாங்க. நம்ம அங்கே போய் பார்ப்போம். இ பாஸ் தேவைன்னா என்ன பண்ணுறதுன்றதை யோசிப்போம். அந்த ரோடு இங்கேருந்தே தெரிஞ்சு பாருங்கள் உங்களுக்கு. அங்கே போது பாருங்கள் அந்த ரோடு. வீடியோவில் கத்துறேன்னான்னு தெரியல. ஆக்சுவலாக கொஞ்சம் எக்ஸைட் ஆகிட்டேன். இந்த ரோடு பார்த்தீங்கன்னா மொன வரைக்கும் நமக்கு தெரியுது. ஆக்சுவலாக எங்கே போகுதுன்றது மேலே போகிற ரோடும் நமக்கு தெரியுது ஆக்சுவலாக. சரி, ஓகே. நீங்கள் சொல்கிறது தானே 5-5:30க்குள்ளே. ஏன்னா கரெக்டு. சரி, இப்போ அப்படி தானே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ 5 மணிக்குள்ளே வந்துடுறேன். அப்படியே சரியாக ஆரம்பிச்சோம். சரி, பாறை. ரைட்ண்ணா. நன்றி சார். ஸோ பார்த்தீங்கன்னா கைஸ், இ பாஸ் தேவையில்லை மேகமலைக்கு. ஆனால் என்ன ஆகுது அப்படின்னா, மழை பெஞ்சு நிறையா சரிதான். இதோ இங்கே தெரியுது பார்த்தீங்களா சரிகிறது. அதனால 3 மணியோட க்ளோஸ் பண்ணிடுறாங்க மேலே போகிறத. ஸோ நிறைய பிளேசஸ் இருக்குது மேகமலையில். வ்ளாகை வந்துட்டு நான் 2 பார்ட்டாக போடுவேனா இல்லை ஒரு பார்ட்டாக போடுவேனான்றது எனக்கு தெரியல. ஸோ இப்போ என்ன பிளான் அப்படின்னா, டேமை பார்ப்போம். ஸ்பீடு பிரேக்கர் அஹெட், டிரைவ் ஸ்லோலி. நம்ம கீழேருந்து பார்த்தோம் பார்த்தீங்களா ஒரு ரோடு, அந்த ரோடு பாருங்கள். அங்கே அப்படியே போது பாருங்கள். அடி யானை சிறுத்தைலாம் இருக்கும் இங்கே. யானையை பார்த்தீங்க அப்படின்னா
ஹார்ன் அடிக்காதீங்க, ஒரு இடத்துல நின்றுங்க. அது பாட்டுக்கு வந்து நீங்கள் உங்கள் ஹெல்மெட்டில் போட்டு நீங்கள் கண்ணு மூட்டுருங்க. அதுக்கு என்ன உங்களுக்கு தெரிய போகுது? போகிற வழியில் ரோட்டில் நீங்கள் சிறுத்தை எங்கேயாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா வண்டி அப்படியே ஆஃப் பண்ணிட்டு அப்படியே ஸ்டாப் பண்ணி நின்றுங்க. நீங்கள் யூ டர்ன் பண்ணாலும் ஓடுனாலும் இல்லை அதை நோக்கி போனாலும் அது உங்களை தரத்தும். சரி, இந்த ரைடில் ஒரு சிறுத்தையை பார்க்க முடியுதான்னு பார்ப்போம். வாடா நீ எங்கள் ஏரியாவுக்கு வாடா நீ அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆனால் செம்மையாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ரோடு பாருங்களேன், பக்காவாக இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்தவங்களாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் ரோடு மோசமாக இருக்குது அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். இங்கே பாருங்கள், சிக்னல் எங்கெங்கெல்லாம் சிக்னல் வைக்கணுமோ அங்கங்கெல்லாம் ஹேர்பின் பெண்டுன்னு சிக்னல் வச்சுருக்காங்க, சவுண்ட் ஹார்ன் வச்சுருக்காங்க, ஹேர்பின் பெண்டோட நம்பர் அங்கங்கே எழுதி போட்டிருக்காங்க. குரங்குகள் ஜாக்கிரதை. ஸோ டைம் பார்த்தீங்கன்னா 3:45. அப்படியே இருட்டிக்கிட்டு ஃபுல்லாக மழை பெய்கிற மாதிரியே இருக்குங்க. கிரிக்கெட் பேட்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க பாருங்கள், நம்ம எவ்வளோ ஹைட்டில் இருக்கோன்னு பாருங்கள். ஆனால் இந்த மாதிரி பிளேசஸ்லாம் வந்து தமிழ்நாட்டில் இருக்குது, நிறைய பேருக்கு தெரிகிறதில்ல. அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ போய் சேரட்டும். மேகமலையில் நம்ம இருக்கோம், 2020 நவம்பரில் இருக்கும். இ பாஸ் தேவையில்லை. ப்ராப்பராக இங்கே செக் போஸ்ட்டில் நம்ம சைன் போடுறோமோ போட்டுட்டு, இல்லைனா அவங்க கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லிவிட்டு வேலிடான ரீசனோட நம்ம இங்கே போயிட்டே இருக்கலாம். ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அவங்க சொல்கிறத கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். அவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி 6 மணிக்கு கீழே வந்துடணும் அப்படின்னா கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை இங்கே நீங்கள் 6 மணிக்கு ஸ்டக் ஆகிட்டீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு யானை வந்துச்சுன்னா உங்களால் எதுவும் பண்ண முடியாது. எலிஃபண்ட் கிராசிங் ஃபுல்லாக காடு, அது மட்டும் தெரியுது எனக்கு. யானை வந்துச்சு உங்கள் சவுண்டு கேட்டு பயப்படுது அப்படின்னா டப்புன்னு கிளச்சை பிடிச்சிருங்க. கிளச்சை பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு இன்ஜின் சைலன்சர் நாய்ஸ் வராது. ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு இந்த நேரத்துக்கு உங்களுக்கு ஒரு டைம் கிடைக்கும், ஒரு டைம் ஸ்பேஸ் கிடைக்கும். ஆக்சுவலாக என்னடா இவன் ரைட் பண்ணுறப்போ முக்க போகிறான்னு நினைக்காதீங்க. இது ரைடு விலாகு. ரைட் விலாக்னா ரைட் பண்ணுறப்போ சேலஞ்சஸ், டிஃபிகல்ட்டிஸ், அப்புறம் அவன் பார்க்கக்கூடிய நல்ல நல்ல சீன்ஸ் எல்லாத்தையுமே தான் கவர் பண்ணி ஆகணும். பாசிட்டிவ்ஸும் சரி நெகட்டிவும் சரி ரெண்டுத்துமே தான் கவர் பண்ணணும். ஐ ஹோப் நான் ரெண்டுத்தையுமே தான் கவர் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். மேலே வரப்போ பார்த்தேன் 17 டிகிரி. ஐ திங்க் மேகமலையில் மழை பெய்யுதுன்னு நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லோரும் இறங்கி வந்துட்டுருக்காங்க. நான் இப்போ தான் ஏறி போயிட்டுருக்கேன். அங்கங்கே யானை சாணம் இருக்குது. திடீர்னு ஒன்று வந்துச்சுன்னா நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணணுன்றது எனக்கு தெரியவில்லை. மேகமலை பற்றி சொல்ல போகணும் அப்படின்னா ஆஸ் யூஷுவல் நான் சொன்ன மாதிரி ரோடெல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குங்க. ஆனால் எல்லாரும் பயப்படுறது என்னென்னா, திடீர்னு மழை வந்துச்சுன்னா இது எல்லாமே சரிஞ்சு கீழே விழுவும். ஏன்னா இது எதுக்குமே பார்த்தீங்கன்னா வால் கிடையாது, எல்லாமே வெறும் மண். ஸோ டேர்னிங்ஸ் எல்லாம் பக்காவாக போட்டிருக்காங்க. இங்கே என்ன கழுகு ஜாக்கிரதைன்னு வேறு போட்டிருக்கு. கழுகு வந்து நம்மளை எங்கே சாப்பிட போகுது? ஹெல்மெட்டை போட்டிருக்கோம்ல, ஹெல்மெட்டை சாப்பிட முடியாது, மூடிடும் அப்படின்னு சொல்லிக்க வேண்டியது தான். நமக்கு கொடுத்த அட்வைஸ் என்னென்னா அந்த ஓரமாக போகக்கூடாது, சொன்ன வார்த்தையே கேட்கவும். இதில் ஹைலைட் என்ன தெரியுமா, அவர் சொன்னது என்னென்னா நான் அவனை போக விடலை அப்படின்னா அதையும் சேர்த்து நீ நான் என்னை காமிச்சு விட்ருவேன், இதுதான் என்னை போக விட மாட்டேங்கிறார் 3 மணிக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். உங்களுக்கு ஃபுல் சீன்லாம் காட்டியிருப்பேனான்னு எனக்கு தெரியல இதை எடிட் பண்ணுறப்போ. இங்கே பாருங்கள், ஒரு ஃபேமிலி வந்திருக்காங்க. என்னாச்சு, வண்டி பஞ்சரா? இல்லையே, பிக்னிக் வீட்டிலேருந்து லெமன் சாதம் கட்டிட்டு வந்து சாப்பிட்றாங்கோ. இதுவும் பண்ணலாம் மேகமலையில். அடுத்த பெண்டு, கரடிகள் ஜாக்கிரதை. என்னங்கடா இது ஒன்று ஜாக்கிரதைன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? கரடிகள் ஜாக்கிரதை, மேலே கழுகு ஜாக்கிரதை, அதுக்கு கீழே குரங்கு ஜாக்கிரதை சொல்கிறீங்க. ஏதாவது வந்து நின்ற போதுடா. இல்லை, யூஸ்வலாக நம்ம எந்த ஹில் ஸ்டேஷன் போனாலுமே வந்து ஒரு 1-2 சைன் போர்டு தான் இருக்கும். இது வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் 1-2 சைன் போர்டு தான் இருக்கும். என்னென்னா குரங்கு ஜாக்கிரதை இருக்கும், இல்லை பைசன் ஜாக்கிரதை இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேறு லெவல். கரடிகள் ஜாக்கிரதை, செம்ம சீன்ஸுங்க. மேகமலைக்கு ஒரு ஹாட்டின். வைல்ட் அனிமல்ஸ் கிராசிங் ஜோன், டிரைவ் ஸ்லோ, எலிஃபெண்ட் கிராசிங் காஷன். அடுத்த ஜாக்கிரதை போர்டு, மான்கள் ஜாக்கிரதை. பைக்கர்ஸ்லாம் வராங்க, உங்களுக்கு பார்த்தா தெரியுது. டெம்பரேச்சர் 12 டிகிரிஸ் ஏறி விட்டது. என்னடா எல்லாரும் இறங்கி வரீங்க, நான் மட்டும்தான் ஏறிட்டு இருக்கேன். ஏறுற சைடில் நம்மளை தவிர வேறு யாருமே இல்லை. மணி 4 தாண்டா அது. இங்கே அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. நான் ட்ரை பண்ணுறேன் ஒரே வீடியோவில் போட, இல்லைன்னா சீரீஸ் எபிசோட்ஸாக தான் நான் போடணும். சாரி. உங்களோட ஏஜிவியில் ஃபாக் அடிக்க ஆரம்பித்து விட்டது. 11 டிகிரியில் எனக்கு ஃபாக் அடிக்குதுங்க. அது வரைக்கும் ஃபாக் அடிக்கவே இல்லை. எனக்கு மூக்கில் தான் மூச்சு விட்றேன், வாயில் மூச்சு விடல. பா செம்மங்க, சான்ஸே இல்லைங்க. ஒர்த்து, என் வீக்கெண்டு ஒர்த்து.
இங்கே வந்தீங்க அப்படின்னா இந்த சீன்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. மேகத்துக்கு மேலே போயிட்டுருக்கேன் இப்போது. இங்கே பாருங்கள், யார் வண்டியுமே கிளியராக தெரியல நமக்கு. எனக்கு முன்னாடி இப்போ என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல. விசிபிலிட்டி பார்த்தீங்கன்னா 10 மீட்டர்ஸ் அந்த ரேஞ்சு தான் இருக்குது. வேறு சுத்தமாக விசிபிலிட்டி இல்லை. லைட்டாக ஹை பீம் லோ பீம்னு அடிச்சுட்டு தான் போயிட்டுருக்கேன். மழை தூறுது. ஒரு ரைடராக எனக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா, வாடே வா ஜி, டேம் போயிட்டிங்களா ஜி? இன்னும் போகலையா? இப்படி தான் போகணுமா? எவ்வளோ தூரம் இங்கேருந்து? 1/2 ஹவரா? அதான் ஒரு 10 கிலோமீட்டர் இருக்குமா? ஏன்னா 6 கிலோமீட்டரா? அதை போயிடலாம். ஓகே, தேங்க்ஸ் சார். ஆறு கிலோமீட்டரா இங்கேருந்து? என்னங்கடா சொல்கிறீங்க? நான் மணி 4 சாயந்தரம் 4 மணி. இதோ இங்கே பக்கத்தில் இருக்கிறதே கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. ஆமாம், பார்த்துட்டு போகலான்னா விட மாட்டாங்க போலே. 4 மணிக்கு இந்த சீனில் இருக்குன்னா நான் இப்போ நைட்டு எப்படி இறங்க போகிறேன்னு தெரியல எனக்கு. ஆனால் இதை நான் பண்ணிவிட்டு இறங்கணுன்னு வச்சுக்கோங்களேன், லைஃப்பில் எனக்கு வேறு ஒரு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருங்க. சீரியஸாங்க, எந்த ரைடராக இருந்தாலும் சரி லைஃப்பில் ஒரு வாட்டி இந்த எக்ஸ்பீரியன்ஸை கொண்டு வாங்க. சாயந்தரம் 3 மணி 4 மணிக்கெலாம் இப்படி அட என்னங்கடா அனிமல்ஸோட நீங்கள் கத்துறது எனக்கு பயமாக இருக்குடா டேய்.